ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு அவர் சமீபமாய் இருந்து உங்களுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து உதவி செய்கிறார். உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட போராட்டத்தின் நடுவில் நீங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிறார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. அப்பா, உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். மனுஷ கண்களில் தயவை கட்டளிடுங்கப்பா. தீமையான காரியங்கள், தீங்கான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும் ஐயா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழ்வார்களாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம், வியாதி மாறி போகட்டும். மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். தகப்பன்னீர் ஆசிர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மையாய் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார், உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார். ஆமேன்.